Namaste students, welcome to science class. So in last class, which topic, up to which topic ma we finished? Valency. எது வரைக்கும் பார்த்திருந்தோம்னா valency பார்த்திருந்தோமா. So today we are going to see the topic is types of valency. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது types of valency னா என்ன? So valency அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். And as we earlier, an atom will either gain or lose electrons in order to attain the stable electronic configuration. அதாவது ஒரு எலக்ட்ரானில் ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானோ இல்லை 1 or 2 எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு லாஸ் ஆனாவோ இல்லை கெயின் பண்ணுறதா இருந்தாலும் அது வந்து என்னென்னா இட் அட்டைன்ஸ் த ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம்க்கு 11 Na, அதாவது அதோட அட்டாமிக் நம்பர் 11 இருக்குது. அப்போது அதோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும்னா ஃபஸ்ட்டு இது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸ் ஃபஸ்ட்டு ஷெல்லில் வந்துட்டு 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். தென் செகண்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகுமா. 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான் ஃபில் ஆகுமா. ஸோ டோட்டலி 10 எலக்ட்ரான்ஸ் ஆயிடுச்சுங்களா. தென் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். ஓகேங்களா. இப்போ இந்த 1 எலக்ட்ரான் என்ன இருக்குன்னா இட் ரெடி டு கிவ் எ எலக்ட்ரான் திஸ். இந்த எலக்ட்ரானை வந்து ரெடியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இந்த ஒரு எலக்ட்ரானை இது டொனேட் பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னா இந்த ஆட்டம் வந்துட்டு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். ஏன்னா ஒரு ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதா வந்துட்டு, அதாவது ஆக்டெட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டெட்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இட் கம்ஸ் நியர் டு த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ அதை தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொன்னாங்க. If the elements, atoms வந்துட்டு will either gain or lose electrons in order to attain stable electronic configuration. In order to understand valency better way, it can be explained in 2 ways depending on whether an atom gain or loses electrons. அதாவது அந்த ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணுதா இல்லை லாஸ் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து வேலன்சியை இன்னும் சிறப்பாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா atoms of all metals, அதாவது மெட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாத்துக்குமே அதோட வேலன்ஸ் ஷெல்லில், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 1 to 3 எலக்ட்ரான்ஸ், 1 to 3 எலக்ட்ரான், அதாவது 1 2 3 அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஃபில் ஆகும் in their outermost orbit. By losing these electrons they will have stable electronic configuration. அதாவது இந்த எலக்ட்ரானை அது லாஸ் பண்ணி, இப்போ நம்ம சோடியம்க்கு பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு வருது. அடுத்தது மெக்னீஷியம் இருக்கும், மெக்னீஷியம்க்கு 12 இருக்கும். அப்போ அதோட வேலன்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ அந்த 2 எலக்ட்ரான்ஸை அதை டொனேட் பண்ணிவிட்டு அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். அதே மாதிரி ஆட்டம்ஸ் ஆஃப் ஆல் மெட்டல்ஸ், எல்லா மெட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கும் அதோட வேலன்சி எவ்வளோ இருக்கும்னா 1 to 3 இருக்கும். எலக்ட்ரான்ஸ் இன் தேர் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் 1 to 3 வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் ஃபில்லாக இருக்கும். பை லூசிங் தீஸ் எலக்ட்ரான்ஸ், அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அது இழந்து தே வில் ஹாவ் அ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடுது. ஸோ தே லாஸ்ட் தெம் டு அதர் ஆட்டம்ஸ், அந்த எலக்ட்ரானை வேற ஒரு ஆட்டம்ஸ்க்கு அது கொடுத்துருது. இன்னும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது தாங்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ், அந்த 1 இல்லை 2 இல்லைனா 3 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் ரெடி டு கிவ், ரெடி டு டொனேட், கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். So lost them to other atoms in a chemical reaction and become positively charged. என்ன சார்ஜாக மாறிடும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டு அது என்னது பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். Such atoms which donate electrons are said to have positive valency. அப்போ அந்த மாதிரியான எலக்ட்ரான்ஸை வந்துட்டு டொனேட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் வேலன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிச்சேன் இல்லைங்களா, சோடியம் ஆட்டம் 11 அட்டாமிக் நம்பர் has 1 electron in its outermost orbit, ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ in order to have stability it loses 1 electron. அதாவது அது ஸ்டெபிலிட்டிக்கு வர்றதுக்கு அதோட கிட்டே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை அது இழந்துருது and becomes positively charged மாறிடுது. So that the sodium has positive valency. ஸோ அதை தான்ப்பா கொடுத்துருக்காங்க. Atoms of all metals will have 1 to 3 electrons in their outermost orbit. By losing these electrons they will have stable electronic configuration. So they lost them to other atoms in a chemical reaction and become positively charged. Such atoms which donate electrons are said to have positive valency. ஸோ அப்போ கொடுக்கறதுனால அது பாசிட்டிவ் வேலன்ஸியாக மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க,
sodium atom 1 electron இருக்குது in its outermost orbital, and in order to have stability it loses 1 electron and becomes positively charged. Thus sodium has positive valency ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல் நான் மெட்டல்ஸ், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லா மெட்டல்ஸ்க்கும் வேலன்சி வந்து 1 இல்லைனா 2 இல்லைனா 3 தான் இருக்கும். இப்போ அடுத்தது எல்லா நான் மெட்டல்ஸ்க்கும் வேலன்சி எவ்வளோ இருக்குன்னா 3 to 7, அதாவது 3, 4, 5, 6, 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இந்த outermost orbit of their atoms. அந்த ஆட்டம்ஸோட outermost orbitல அதோட எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 3 to 7 இருக்கும். ஸோ இன் ஆர்டர் டு அட்டைன் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அப்போ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு தே நீட் ஃபியூ எலக்ட்ரான்ஸ். அதுக்கு என்ன தேவைப்படுது? கொஞ்சம் எலக்ட்ரான் தேவைப்படுது. அதுக்கு அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிவிட்டு இட் பிகம்ஸ் அ ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். ஸோ தே அக்செப்ட் தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அதர் ஆட்டம்ஸ். ஸோ இது வந்து என்ன பண்ணுது? மற்ற எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதர் ஆட்டம்ஸ்லேருந்து மற்ற எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு அண்ட் பிகம் ஏ நெகட்டிவ்லி சார்ஜ்டாக மாறுது. அப்போ எலக்ட்ரானை எது கொடுக்குதோ ஈஸி ரெடி டு கிவ் அதை வந்து பாசிட்டிவ் சார்ஜுன்னும், ஈஸியாக அக்செப்ட் எது பண்ணுதோ அதை வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே அக்செப்ட் தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அதர் ஆட்டம்ஸ் இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் பிகம் நெகட்டிவ்லி சார்ஜ்ட். ஸோ தீஸ் ஆட்டம்ஸ் விச் அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் செட் டு ஹேவ் நெகட்டிவ் வேலன்சி. அப்போ இந்த ஆட்டம்ஸ் வந்துட்டு எலக்ட்ரானை ரெடியாக அக்செப்ட் பண்ணுறதுனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? நெகட்டிவ் வேலன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் ஆட்டம், அதுக்கு வந்துட்டு அட்டாமிக் நம்பர் 17 சொல்லியிருக்காங்க. அப்போ ஹேஸ் 7 எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட். அதோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் மொத்தம் எவ்வளோ இருக்கும்? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கு வந்துட்டு என்ன, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா இட் கம்ப்ளீட்ஸ், அதோட ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு அது வந்துடும். ஸோ ஹேஸ் 7 எலக்ட்ரான்ஸ் இன் இட்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட். பை கெய்னிங் 1 எலக்ட்ரான் இட் அட்டைன்ஸ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதாவது ஒரு எலக்ட்ரானை அது கெயின் பண்ணிட்டா அது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துடும். ஸோ லைக் இன்னர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தஸ் குளோரின் ஹேஸ் நெகட்டிவ் வேலன்சி. அப்போ குளோரினுக்கு வந்து என்ன வேலன்சி? நெகட்டிவ் வேலன்சி. சோடியம்க்கு வந்து பாசிட்டிவ் வேலன்சி. இப்போ புரிஞ்சுதுங்களா என்னென்னு? வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம்ஸை பொறுத்து வேலன்சி எப்படி இருக்கும்? So valency of an element is also determined with respect to other atoms. ஒரு எலிமெண்ட்டோட வேலன்சி வந்து எப்படி டிட்டர்மைன் பண்ணலான்னா அதர் ஆட்டம்ஸோட கம்பேர் பண்ணியும் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஜென்ரலி வேலன்சி ஆஃப் an atom is determined with respect to hydrogen, oxygen and chlorine. அதாவது வேலன்சி ஆஃப் அந்த ஆட்டமோட வேலன்சியை எப்படி நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலான்னா with respect to hydrogen, oxygen and chlorine. ஸோ வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லும்போது, சின்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம் லாசஸ் 1 எலக்ட்ரான் இன் இட்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட். அதாவது ஹைட்ரஜன் தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை ஆட்டம் லாசஸ் 1 எலக்ட்ரான், அதோட அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை அது இழந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் வேலன்சி இஸ் டேக்கன் அஸ் 1. அப்போ அதோட வேலன்சியை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க? 1ன்னு எடுத்துக்கிறாங்க. அண்ட் இட் இஸ் செலக்டட் ஆஸ் அ ஸ்டாண்டர்ட். அதை வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக கம்பேர் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டமில் இருக்கக்கூடிய லாசஸ் 1 எலக்ட்ரான் இன் இட்ஸ் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் அது இழந்துருச்சுன்னா அதோட வேலன்சி 1ன்னு ஆயிரும். தென் இட் இஸ் செலக்டட் ஆஸ் த ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்போ வேலன்சிஸ் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை பொறுத்து மற்ற எலமெண்ட்ஸோட வேலன்சியை நம்மளால் ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ தஸ் வேலன்சி ஆஃப் an element can also be defined as number of hydrogen atom which combine with one atom of it. என்னமா அப்போ வேலன்சி ஆஃப் எலமெண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் which combine with one atom of it. In hydrogen chloride molecule, one hydrogen atom combines with one chlorine atom. அதாவது in hydrogen chloride molecule ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு chlorine ஆட்டமோட கம்பைன் ஆகுது. So thus the valency of chlorine is 1. அப்போ குளோரினோட வேலன்சி என்னன்னு சொல்கிறாங்க? 1 அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி இன் வாட்டர் மாலிக்யூல், அதே மாதிரி ஹைட்ரஜன் குளோரைடில் எப்படி 1 மாலிக்யூல் ஆஃப் 1 ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பைன்ஸ் வித் 1 குளோரின் ஆட்டம் சொன்னோமோ அதே மாதிரி இன் வாட்டர் மாலிக்யூலில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கம்பைன் வித் 1 ஹைட்ரஜன் ஆட்டம். வாட்டர் மாலிக்யூலில் 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்துட்டு ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோட கம்பைன் ஆகுது. அப்போ ஸோ வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் வந்து என்னது இங்கே 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ since some of the elements do not combine with hydrogen, சில எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஹைட்ரஜனோட கம்பைன் ஆகாது.
அப்போ the valency of the element is also defined in terms of other elements like chlorine or oxygen. Chlorine or oxygen. So this is because almost all the elements combine with chlorine and oxygen. அப்போ சில elements வந்து hydrogen கூட combine ஆகாது. அப்போ the valency of the element is also defined as in terms of other elements like chlorine or oxygen. This is because almost all the elements combine with எல்லா எலமெண்ட்ஸும் chlorine and oxygen கூட கண்டிப்பாக கம்பைன் ஆகும். ஸோ அப்போ ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த குளோரினோட வேலன்சி என்ன அப்படின்னா 1. வாட்டர்னு சொல்லும்போது H2O, அப்போ ஆக்சிஜனோட வேலன்சி 2. அமோனியான்னு சொல்லும்போது NH3, நைட்ரஜனோட வேலன்சி 3. தென் மீத்தேன்ங்கும்போது மாலிகுலில் சொல்லும்போது கார்பனோட வேலன்சி 4. வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின். இப்போ சின்ஸ் வேலன்சி ஆஃப் குளோரின் இஸ் 1, the number of chlorine atoms with which, அதாவது குளோரின் நமக்கே தெரியும் என்ன அப்படின்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு வரணும்னா அது 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போ 8 - 7 பண்ணும்போது 1. இப்போ the valency of chlorine வந்து இங்கே என்ன 1. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க அங்கே. the valency of chlorine is 1, the number of chlorine atoms with which one atom of an element can combine is called its valency. என்னமா சொல்கிறாங்க? once again I'll read this. Since valency of chlorine is 1, chlorineோட valency 1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ the number of chlorine atoms with which one atom of an element can combine. Number of chlorine atoms with which one atom of an element can combine is called its valency. So in sodium chloride la NaCl molecule, so one chlorine atom combines with one sodium atom. So the valency of sodium is 1. But in magnesium chloride MgCl2, valency of magnesium is 2 because it combines with 2 chlorine atoms. அங்கே NaCl அந்த காம்பினேஷனை பொறுத்து ஒரு ஆட்டம் ஆஃப் குளோரின் கம்பைன் ஆகும்போது அதோட வேலன்சி 1ன்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து மெக்னீஷியம் குளோரைட், அப்போ 2 atoms of chlorine combine ஆகுது. அப்போ அதோட வேலன்சி என்னன்னு சொல்கிறாங்க 2 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the valency of sodium is 1, but in magnesium chloride valency of magnesium is 2 because it combines with 2 chlorine atoms. அடுத்தது valency with respect to oxygen. In another way, valency can be defined as double the number of oxygen atoms with which one atom of an element can combine because valency of oxygen is 2. For example, in magnesium oxide MgO, valency of magnesium is 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது valency with respect to oxygen பொறுத்து அதோட valency சொல்கிறாங்கப்பா. In another way, valency can be defined as double the number of oxygen atoms. valency வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? double the number of oxygen atoms with which one atom of an element can combine because valency of oxygen is 2. ஏன்னா ஆக்சிஜனோட வேலன்சி வந்து 2, அதனால் அது கூட சேரக்கூடிய இதுக்கும் வந்துட்டு வேலன்சி என்னன்னு சொல்கிறோம் நம்ம 2 அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் மெக்னீஷியம் ஆக்சைடு MgO, வேலன்சி ஆஃப் மெக்னீஷியம் இஸ் 2. ஸோ வேரியபிள் வேலன்சி என்னங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போமா? ஸோ இது வரைக்கும் எடுத்த டாபிக்ஸ் புரிஞ்சுது இல்லைங்களா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.